பழைய மனுஷனும் அவன் செய்கைகளும். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். பாவ இச்சைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களை நாம் அழித்து போட வேண்டும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் செய்து வந்த காரியங்களை நாம் இனிமேல் செய்யாதிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். கோபமும் மூர்க்கமும் தீய சுபாவம், பொறாமை அதைவிட மோசமானது. கோபம் அதிகரிக்கும் போது மூர்க்கம் வரும், மூர்க்கம் அதிகரிக்கும் போது பொறாமை வரும். வம்பு வார்த்தை தூஷணம் ஆகியவை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாயில் பிறக்கக்கூடாது. தேவ தூஷணம் தேவனுக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தை. இதே தூஷண வார்த்தைகளை ஒரு சிலர் மனுஷருக்கு விரோதமாகவும் பேசுகிறார்கள். மற்றவர்களை பற்றி வம்பு வார்த்தைகளை பேசுகிறார்கள். இவையெல்லாம் ஆகாத சம்பாஷணைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. அதற்கு பதிலாக அவர்களுக்கும் கோபம், மூர்க்கம், பொறாமை ஆகியவை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. நாம் பொய் சொல்லும் போது பிசாசின் சுபாவத்தை பெற்றுக் கொள்கிறோம். பிசாசு பொய்களுக்கு தகப்பனாக இருக்கிறான். நாம் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட வேண்டும். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போடுகிறவர்கள் அவனுடைய செய்கைகளையும் சேர்த்து களைந்து போட்டுவிட வேண்டும். அதுபோலவே புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் புதிதாக்கப்பட்ட புதிய கிரியைகளை தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர். நாம் கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைய வேண்டும். நம்முடைய அறிவில் புதிதாக்கப்பட வேண்டும். அறியாமையில் இருக்கிற ஆத்மா நல்ல ஆத்மாவாக இருக்காது. பூரண அறிவு வரும்போதுதான் நம்முடைய மனம் புதிதாகும். கர்த்தரை பற்றி அறிகிற அறிவே பூரண அறிவு. நாம் புதிய சிருஷ்டி ஆகும்போது நமக்கு கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம் வெளிச்சம்தான். நம்முடைய பழைய ஜீவியத்தில் நாம் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்முடைய புதிய ஜீவியத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைய வேண்டும். நாம் அறியாமையில் இருந்த காலத்திலேயே தேவன் நம்மை தம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் சிருஷ்டித்திருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் தேவ சாயலில் இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைய வேண்டும். நம்முடைய சிந்தையும் செயலும் புதிதாக்கப்பட வேண்டும். நாம் பழைய மனுஷனை கலந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையவர்களாய் இருப்போம். கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் சம அந்தஸ்து உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம் எல்லோருக்குமே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவே நம் எல்லாரிலும் எல்லாமுமாக இருக்கிறார். நம் எல்லோருக்கும் கிறிஸ்துவே நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார். விட்டுவிட வேண்டிய காரியங்கள்: கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தைகள், பொய், பழைய மனுஷன். ஒளிந்து போன பழைய காரியங்கள்: பழைய மனுஷன், நியாயப்பிரமாணத்தின் மீறுதல், பாவங்கள், பாவமான கிரியைகள்.
ஒளிந்து போன பழைய மனுஷனின் பெயர்கள். பழைய மனுஷன் பாவம், பாவ சரீரம், சாத்தானின் வல்லமை, இந்த மரண சரீரம், மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் கிரியைகள், உலகம், இச்சை ரோகங்கள், மனதின் இச்சைகள், பாவத்தின் இச்சைகள், பாவ இச்சைகள், பாவம் மரணம் ஆகியவற்றின் பிரமாணம், மாம்ச சிந்தை, இப்பிரபஞ்சத்தின் தேவன், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், உங்கள் பிதாவின் இச்சைகள், எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம், ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி, மாம்சத்திற்குரிய பாவ சரீரம், நம்மிடத்தில் காணப்படும் உள்ளான பாவங்களும் புறம்பான பாவங்களும் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும். நம்மிடத்தில் பாவம் இருந்தால் நம்மால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியாது. தரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள்: புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன், கிருபையுள்ள உள்ளங்கள், தயவு, மனதின் தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, பொறுமை, மன்னிப்பு, தெய்வீக அன்பு. மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனிடத்தில் காணப்படும் தேவனுடைய ஆவியையும் அவருடைய சுபாவத்தையும் இந்த வாக்கியம் குறிக்கும். புறஜாதி மார்க்கத்தார் தேவனை பற்றிய அறியாமையில் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கம் தேவனை பற்றிய மெய்யான பரிபூர்ணமான அறிவை உபதேசிக்கிறது. மனுஷன் பூரண அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதற்காக அவர் மனுஷனை புதுப்பிக்கிறார். புதிதாக்கப்பட்ட மனுஷரிடையே எவ்வித வேறுபாடும் இல்லை. நிறம், மொழி, கலாச்சாரம், ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளின் அடிப்படையில் எவ்வித பட்சபாதமும் இல்லை.